கணைய புற்றுநோய் என்றால் என்ன? கணைய புற்றுநோய்க்கான காரணங்கள் மற்றும் அறிகுறிகள் பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நோக்கத்தில் ஜெம் ஹாஸ்பிட்டலின் சீனியர் கன்சல்டன்ட் மற்றும் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீவஸ்டன் குருமூர்த்தி பங்கு பெறும் சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் ஹாஸ்பிட்டல் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் கணைய புற்றுநோயின் அறிகுறிகள், அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைப்பதற்காக ஜெம் ஹாஸ்பிட்டலின் சீனியர் கன்சல்டன்ட், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் GI கேன்சர் சர்ஜன் டாக்டர் ஸ்ரீவஸ்தன் குருமூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ நம்ம உடம்புல இதயம் எங்க இருக்குன்னு அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் சொல்ல முடியும். இந்த கணையம் எங்க இருக்கு, அதனுடைய செயல்பாடுகள் என்ன? நல்ல கேள்வி. கணையம் எங்க இருக்குங்கிறது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அண்ட் அதோட செயல்பாடுகள் என்னங்கிறது நிறைய பேருக்கு அது பத்தியான புரிதல் இல்லை. இப்போவும் கணையம்ங்கிறது இட்ஸ் அ லீவ் ஷேப்ட் ஆர்கன். நம்ம உடல் பகுதியில பின்பக்கம் இருக்கு. நம்ம வயிறு இரைப்பையில முன்பகுதியில இருக்கு. இட்ஸ் வி சே ரிட்ரோபெரிட்டோனியம், பின்பக்கத்துல இருக்கு இந்த கணையம்ங்கிறது. இந்த கணையமோட செயல்பாடு என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான செயல்பாடுகள். ஒன்று டைஜஷன், அதுக்கு சில சுரபிகள் என்சைம்ஸ் கணையம் சுரக்கும். ஸோ இதனால தான் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே செரிமானம் ஆகுது. இது தவிர ரெண்டாவது மிக முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கணையத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். இது மெயினான ஹார்மோன் இன்சுலின். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்சுலின் தான் இட் கண்ட்ரோல்ஸ் தி பிளட் குளுக்கோஸ். நம்ம சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெயின் ஹார்மோன் கணையத்தை தான் சுரக்குது. ஸோ இன்சுலின், குளுக்கோகான் அந்த மாதிரி சில ஹார்மோன்ஸும் கணையத்தில் சுரந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன் கணையத்தை பொறுத்தவரை. ஓகே. இந்த கணையம் எதனால பாதிக்கப்படும் டாக்டர்? கணைய பாதிப்பு பல காரணத்தினால வரலாம். மோஸ்ட் காமனாக நம்ம சொல்றது கணைய அழற்சி, அதாவது பேங்க்ரியடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு வகமாக, அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ், கிரானிக் பேங்க்ரியடைட்டிஸ் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் காமன் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ஸில் இப்போவும் ட்ரிங்க்ஸ் தான். ஆல்கஹால் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பேங்க்ரியடைட்டிஸ் இன் மேல். இதுவே லேடிஸில் பார்த்தோம்னா கால் பிளாடர் ஸ்டோன், அதில் பைல் டக் ஸ்டோன்னு சொல்லுவோம். இந்த பித்தப்பையில் வரக்கூடிய கற்கள்னால அவங்களுக்கு இந்த பேங்க்ரியடைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு சில காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு ட்ரைக்ளிசரைட்ஸ், அதாவது இந்த பிளட் டெஸ்ட்டில் பண்ணுறோம் இல்லையா, கொலஸ்ட்ராலில், அதில் ட்ரைக்ளிசரைட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் அதிகமாக இருந்தோம்னா அவங்களுக்கு கணைய பாதிப்பு வரலாம். சில பேருக்கு கால்சியம் லெவல் பிளட்ல ஹைப்பர் கால்சியமியான்னு சொல்லுவோம். கால்சியம் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு கணைய பாதிப்பு வரலாம். ஸோ இதெல்லாம் கணைய அழற்சியை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஒருத்தருக்கு நீரிழிவு நோய், சுகர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கணையம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா டாக்டர்? கண்டிப்பா. நீரிழிவு நோய் இருக்கிறது மெயின் காரணம் கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின்கிற ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யாததுனால, அது ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகாமல் வரக்கூடிய இது டைப் 1 டயபெட்டிஸ். ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகி அது செல்ஸில் ஒழுங்காக ஆக்ட் ஆகாமல் இருக்கிறது டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயின் காரணம் இந்த கணையத்தில் சுரக்கக்கூடிய இந்த இன்சுலின்கிற ஹார்மோன் ஒழுங்காக சுரக்காதனால தான் அவங்களுக்கு இந்த டயபெட்டிஸ் வருது. ஸோ இதுவே 50 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கு சடனாக டயபெட்டிஸ் வருது, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய டயபெட்டிஸ்க்கு உண்டான இன்சுலின் ரிக்குவயர்மெண்ட், அவங்க மருந்து ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கணைய புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறதுக்கு சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வி சே தட் இஃப் தேர் இஸ் அ recent onset of diabetes mellitus or change in the pattern of existing diabetes mellitus, they have to get themselves tested. இந்த கணையம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு காட்டுவதற்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? கணைய புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நிறைய அறிகுறிகள் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ they might be subtle, ஒரு மாதிரி ரொம்ப மைல்டான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ கணையத்தோட தலைப்பகுதி ஹெட்ல வரக்கூடிய புற்றுநோய்க்கும் கணையத்தில் பாடி அண்ட் டெய்லில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் வேற வேற அறிகுறிகள் இருக்கும். ஹெட்ல வரக்கூடிய புற்றுநோய்க்கான மெயின் அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா ஜாண்டிஸ். கண்ணு மஞ்சளாக இருக்கும், யூரின் மஞ்சளாக போகும், உடம்புல அரிப்பு இருக்கும், மோஷன் வெள்ளையா அல்லது கிளே கலர்ட் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும். அதான் மோஸ்ட் காமன் சிம்டம். ரெண்டாவது மேல் வயிறு வலி, ஒரு மாதிரி ஒரு டல் ஏக்கிங் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலி மேல் வயிறில் மட்டும் இல்லாமல் அப்படியே பின்புறமும் ரேடியேட்டிங் டு த பேக் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரியும் இருக்கும். இது செகண்ட் சிம்டம். மூணாவது நிறைய பேர் இக்னோர் பண்ணுற சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா வெயிட், அது லாஸ் ஆஃப் அப்பிடைட், அனரெக்சியான்னு சொல்லுவோம். பசி இல்லாமல் இருக்கும், சடனாக வேறு எந்த சிம்டமும் இருக்காது, பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் சே ஃபியூ வீக்ஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸ் பசியே இருக்காது.
ஸோ அனரெக்சியா அப்படின்னு சொல்லுவோம். 4வது வந்து நாசியா அண்ட் வாமிட்டிங். ஒரு வயிற்றுல வந்து ஒரு செரிமானம் ஆகாம ஒரு வந்து அப்பப்போ வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அக்கேஷனலாக வாமிட்டிங் வரும். இது வந்து மிக முக்கியமான ஒரு சிம்டம். ஏற்கனவே நான் சொன்னபடி 40 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்து அதுக்கான சுகர் கண்ட்ரோல் அதிகமாக தேவைப்படும் போது இன்சுலின் அதிகமாக தேவைப்படலாம். இல்லை 40-50 வயசு வரைக்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சடனாக வந்து சுகர் வந்திருக்கலாம். ஸோ அது என்ன காரணங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து கணைய புற்றுநோயினால அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு மெயின் ஒன் மோர் சிம்டம் என்ன சொல்லணும் அப்படின்னா வெயிட் லாஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து நான் வாக்கிங் பண்ணி எடையை குறைச்சேன் சார், நான் எக்ஸசைஸ் பண்ணி எடையை குறைச்சேன் சார், அதனால தான் சார் இந்த எடை குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ், நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்காமல் if you are losing more than 10% of your body weight in say 3 to 6 months, then you have to definitely get yourself tested. ஓகேங்க டாக்டர். குறிப்பா மஞ்சள் காமாலையும் கணைய புற்றுநோய்க்கு ஒரு அறிகுறி அப்படின்னு சொன்னீங்க. ஆனா மஞ்சள் காமாலையே ஒரு தனி நோய் இல்லைங்களா டாக்டர்? அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. மஞ்சள் காமாலை தனி நோய் கிடையாது. மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு அறிகுறி. இட் இஸ் a symptom. மஞ்சள் காமாலையை ட்ரீட் பண்றேன், மஞ்சள் காமாலையை வந்து சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து இந்த நாட்டு மருந்து அந்த மாதிரி சில வந்து எதுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படுமோ அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அது சரி வராது. 2 வகையான ஜாண்டிஸ் இருக்கு. மெடிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லுவோம், சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கல் ஜாண்டிஸ்ங்கிறது வைரஸால் பாதிக்கக்கூடிய தொந்தரவு. இப்போ வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற தொந்தரவுக்கு சில வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. சில நேட்டிவ் மெடிசின்ஸும் தே மைட் ஹெல்ப். வேரஸ் இஃப் இட் இஸ் அ சர்ஜிக்கல் ஜாண்டிஸ், அதாவது பித்த குழாயில கல்லுனாலேயோ கட்டினாலேயோ வரக்கூடிய அடைப்பு இருந்தா அதை எடுத்தா மட்டும்தான் அந்த மஞ்சள் காமாலை சரியாகும். அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், மருந்து எடுத்துட்டீங்கன்னா சரி ஆகவே ஆகாது. இன்ஃபேக்ட் இட் வில் ஒன்லி வர்சன் த ஜாண்டிஸ், இட் வில் டேமேஜ் த லிவர். கல்லீரல் பாதிப்பு வரும். ஸோ ஜாண்டிஸ் முதல்ல இருந்து அதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஜாண்டிஸ் வர்சன் ஆகி கல்லீரல் பாதிப்பை வந்து சில பேர் கணைய புற்றுநோயை மிஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஓகே. இப்போ ஒருவர் கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா அவருக்கு சிகிச்சை அளிக்க என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு? ஜெம் ஹாஸ்பிட்டல்ல என்ன நவீன சிகிச்சை முறைகள்? கணைய புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஜெம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம சேர்மன் 1998லேருந்தே வந்து he was the first person to do this procedure by a totally laparoscopic method. அது full keyhole surgery அப்படின்னு சொல்லுவோம். He was the first person in the world to do it. Since then, this is a center of excellence for advanced pancreatic cancer treatment. So இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கேன்சர்ஸ்லயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்ரெசிவ் வீரியம் அதிகம் உள்ள கேன்சர் வந்து கணைய புற்றுநோய். அதே மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கிறதுக்குள்ளேயே காம்ப்ளெக்ஸான மேஜர் சர்ஜரி வந்து கணையத்து கேன்சர் பண்ற ஆப்ரேஷன் தான். இது வந்து விப்பிள் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ மேஜர் சர்ஜரி. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி டெஃபினட்டாக ஒரு 3 to 4 hours இட்ஸ் அ மேஜர் சர்ஜரி விச் வில் டேக் டைம். பேஷண்ட் வில் ஹேவ் டு பி இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வாரம் 10 நாள். ஒரு பெரிய ஊண்டு இருக்கும். ஸோ அது பார்க்க வேண்டும். ஸோ இதே சர்ஜரி வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமா 4-5 சின்ன ஹோல் மூலியமா பண்ண முடியும்னா திஸ் இஸ் வாட் வி ஹவ் பீன் டூயிங் ஓவர் த லாஸ்ட் 2 decades. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து இதே ஆப்ரேஷன் வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமா அதே துல்லியமா பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து ரொபாட்டிக் சர்ஜரி, ஸோ அதே லாப்ரோஸ்கோப்பியா இருக்கட்டும் ரொபாட்டிக்கா இருக்கட்டும் அதே கீஹோல் சர்ஜரியில மெயினாக என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வயிற்றை கிழித்து பண்ற ஆப்ரேஷன் கிடையாது. 4-5 சின்ன ஹோல்ஸ்ல பண்றதுனால வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரெக்கவரி வந்து ஃபாஸ்டா இருக்கும். 2வது வந்து இந்த மாதிரி வந்து 4-5 சின்ன ஹோல்ல பண்றதுனால வந்து பிளட் லாஸ் ஒன்றும் பெருசா இருக்காது. 3rd அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதாவது நாங்கள் சொல்லுவோம் 4K டெக்னாலஜி ஃபார் லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். ஸோ அதில் எந்த அளவுக்கு ப்ரெசிஷன் இருக்கும், நம்ம டிவியில் எப்படி ஹெச்டி மானிட்டர் அல்ட்ரா ஹெச்டி 4K இருக்கும் அதே மாதிரியே வந்து லாப்ரோஸ்கோப்பியில் 4K மானிட்டர்ஸில் வச்சு பண்ணும்போது மேக்னிஃபிகேஷன் வந்து 15 to 20 times இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப துல்லியமாக கொஞ்சம் கூட ரத்த கசிவு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதோட அந்த நெறிக்கட்டிகள் கணையத்தை சுற்றி இருக்கிற நெறிக்கட்டிகள் நார்மலாக இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கணையத்தில் ஒரு பகுதி பித்தக்குழாய் கால் பிளாடர் எல்லாமே சேர்த்து தான் ரிமூவ் பண்ணும். ஸோ அது கூட இருக்கிற ஃபைப்ரோஃபேட்டி டிஷ்யூ நெறிக்கட்டிகள் எல்லாம் சேர்த்து தான் ரிமூவ் பண்ணும். ஸோ ரொம்ப துல்லியமாக பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து லாப்ரோஸ்கோப்பிலையும் இருக்கு, ரொபாட்டிக்லையும். ஓகே. இந்த கணைய புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணணும்? கணைய புற்றுநோய்ங்கிறது சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம தவிர்க்க முடியும், சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம கையில் இல்லை. இப்படி பார்த்தோம்னா ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அண்ட் தி ஒன்லி ப்ரோவன் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னு பார்த்தோம்னா ஸ்மோக்கிங். ஸ்மோக்கர்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது உடல் பருமன், ஒபிசிட்டி.
கணைய புற்றுநோய் வரவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒபிசிட்டி வந்து இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வந்து நம்மளோட இது கண்ட்ரோல்ல இருக்கு. மூணாவது வந்து அஃப்கோர்ஸ் ஆல்கஹால் டைரக்ட் கோரிலேஷன் கிடையாதே வழிய எப்படின்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கணைய அழற்சி, அதாவது கிரானிக் பேங்க்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் கிரானிக் பேங்க்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கணைய புற்றுநோயா அது மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இன்டைரக்டா வந்து ஆல்கஹால் இருக்கிறதும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் கணைய புற்றுநோயை பொறுத்தவரைக்கும். இது தவிர வேற சில காரணங்கள் இருக்கு. ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஒரு 5 to 10% ஐ வுட் சே ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் எஸ்பெஷலி யங்கர் ஏஜ் குரூப்ல அவங்களுக்கு டயக்னோஸ் ஆகுது, 40 வயசுக்கு குறைஞ்சவங்களுக்கு டயக்னோஸ் ஆகுது அப்படின்னா அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், பிரதரா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், இல்லை அவங்க ஆண்ட் அங்கிள் அந்த மாதிரி யாருக்காவது இருக்கு அப்படின்னா நெவ்யூ நீஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில பேசிக் பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணி ஒரு அல்ட்ராசவுண்ட் அல்லது ஒரு சிடி பண்ணோம்னா அது ஏர்லியரா வரத்துலேருந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி. அவங்களும் எந்த வயசுல எடுக்கணும் அந்த செக்அப்? ஜென்ரலா கணைய புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்தவருக்கு எந்த ஏஜ்ல இருக்கோ அதுக்கு 5 வயசுக்கு முன்னாடிலேருந்து நீங்க உங்க ஸ்கிரீனிங் ஆரம்பிக்கணும். இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தருக்கு 40 வயசுல இருக்கு அப்படின்னா 35 வயசுலேயே நம்ம வந்து ஸ்கிரீனிங் ஆரம்பிக்கும். பட் எல்லாருக்கும் அது பண்ணணுமான்னு கேட்டா அது கிடையாது. 5 to 10% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் இந்த கணைய புற்றுநோய் வந்து ஃபெமிலியலாவோ ஜெனட்டிக்காவோ வரதுக்கான காரணங்கள் இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் இப்போ டெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ண முடியும், சாத்தியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். ஸோ இது வந்து BRCA ஜீன் அதனால வந்தக்கூடிய கணைய புற்றுநோய் அப்படின்னா BRCA ஜீன்கிறது ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து யூஸ் இருக்கு. இவ்வளவு நேரம் கணைய புற்றுநோய் குறித்தும் அதற்கான அறிகுறிகள் பற்றியும் விளக்கி ஜெம் ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்கிறது என்பது குறித்து விளக்கி மருத்துவ ஆலோசனை வழங்கியதற்காக நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.